ஹலோ வாரியர்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோனா, நேற்று ஆடி அமாவாசை, அதனால் எல்லாமே குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி போயிட்டு வந்தோம். அதோட கிளிப்பிங்ஸ் வந்து நான் எடுக்கல, ஏன்னா அங்கே வந்து போன டைமே நான் சொல்லிடுவேன், கோயிலில் வீடியோ எடுக்க முடியாது, கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி குலதெய்வ கோயிலில். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வேறு என்னடா காட்ட போகிறேன்னு கேட்டிங்கன்னா, சென்னிமலை போயிட்டு வந்தோம். லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான், என் ஒய்ஃபு, என் ஃபேமிலியோட அப்பா இல்லாமல் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வெளியே போனோம். சென்னிமலை போயிட்டு வந்தோம், முருகன் கோயிலுக்கு. அங்கே போயிட்டு அங்கே வந்து வீடியோ எடுக்கலாமா ஷூட் பண்ணலாமா தான் யோசித்தேன். ஆனால் நிறைய இடத்துல எல்லாமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கேமரா வாட்சிங் எல்லாமே ஏகப்பட்டதாக இருந்துச்சு. அதெல்லாம் சில கிளிப்ஸு, சின்ன கிளிப்ஸு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் வாரியர்ஸ். எப்போவுமே நான் கேட்டுக்கிறது ஒன்று தான், கொஞ்சம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா ஓரளவுக்கு கொடுத்துட்டீங்க, நல்லா கொடுத்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் கவுண்ட் 130 பக்கமாக வந்துருச்சு. இன்னும் நிறையா கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக அடுத்தடுத்து யோசிப்பேன், வீடியோ கொடுப்பேன். இதெல்லாம் நான் ஐடியா பண்ணுவேன். இப்போ நீங்கள் இதே இதில் இருந்தால் நான் வீடியோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் என்னை பிடிச்சி வரவங்க இன்றைக்கி 129 குடும்பம் வந்திருக்கு. ஆனால் பிடிச்சி வந்திருக்கா, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சும்மா இருக்கிறாங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால் பார்க்குறவங்க ஒருத்தர் ஒரு வீடியோ பார்த்தா கூட நான் கிட்டத்தட்ட 200 வீடியோ போட்டிருக்கேன். 129 பேர் ஒரு குடும்பம் ஒரு வீடியோ பார்த்தா கூட 129 பேர் பார்க்கலாம். அந்தளவுக்கு வீடியோவும் இருக்குது. இது நான் சும்மா பண்ணலை. எனக்கு வந்து நல்லா கொடுத்துருக்கீங்க, அது ஃபஸ்ட்டு. சப்ஸ்கிரைபும் ஓகே, வியூஸும் ஓகே, எல்லாமே ஓகே. ஆனால் என்ன, அதை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும், டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட்டு எல்லாம் மேக் பண்ணணும். கண்டென்ட்டு கூட கிடையாது, இது வந்து தற்செயலாக போட்டுட்ருக்கிறது. எதிர்பார்க்காத விஷயத்தை எதிர்பார்க்காத டைமில் கொடுக்குறது தான். இன்றைக்கி கொல்லிமலை, அப்புறம் அங்கே இருந்தால் கோயில் அடிவாரம் படிக்கிறது, அது இதுன்னு எல்லாமே நான் காற்றடிக்கிறதுனால அதெல்லாம் கேட்குறது. ஏன்னா ஃபோன் ஸ்பீக்கர் தான், என்கிட்ட மைக்கும் கூட கிடையாது. அதனால் அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கொல்லிமலை ஃபஸ்ட் டைம் கோயிங் டு மை ஃபேமிலி. தேங்க்யூ வாரியர்ஸ், தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். மறக்காம சப்ஸ்கிரைப் கொஞ்சம் ஏற்றி விடுங்கப்பா. டாடா பை பை, சி யூ. அந்த கிளிப்பெல்லாம் பார்த்துட்டு வாங்க, 1 by 1 ஆட் பண்ணி விட்றேன், சரிங்களா? இது வந்து நெக்ஸ்ட் டே, நேற்று போயிட்டு வந்தோம். நேற்று ஈவினிங் வந்து எல்லாம் அந்த பாட்டாக எடுத்தது எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருங்க. இன்றைக்கி தான் இன்ட்ரோவை, இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இதான் இன்ட்ரோ வீடியோவே தான். அடுத்த நாள் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து சரியான டயர்டு, அதனால் தூங்கவே இல்லை. சரியான செம்ம டயர்டாக இருந்தனால நேற்று வந்தோடனே தூங்கிட்டேன். சாயந்தரம் தான் வீடியோ எல்லாம் நான் எப்படி எடுத்துருக்கேன், நான் குவாலிட்டியில் இருக்கேன் எல்லாமே செக் பண்ணேன். நான் எடுக்கிறது குவாலிட்டி கூட கிடையாது, அது வந்து வீடியோங்கிற ஒரு இதில் பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. குவாலிட்டியோ மற்ற எதுவுமே அந்த வீடியோவில் கிடையாது. பிடிச்சா பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அதான் நான் சொல்லிக்கிறேன். மறக்காமல் ஒவ்வொரு வீடியோக்கு ஒவ்வொரு லைக் தட்டி விடுங்க, நான் கேட்டுக்கிறதா தான். ஓகேங்களா? ஓகே ரேஸ், பாருங்கள், கிளிப்பிங்கை பார்த்துட்டு வாங்க. சின்ன கிளிப்பிங், இந்த 1 நிமிஷம் 20 செகண்ட் அந்த மாதிரி தான் எடுத்திருப்பேன். அதுக்கு மேலெலாம் எடுத்துருக்க மாட்டேன். அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு கோயில் ஸ்டார்டிங்லேருந்து, அதுக்கப்புறம் ஒரு குகைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தது, அதுக்கப்புறம் கோயில் முன்னாடி சைடு எல்லாமே எடுத்துருப்பேன். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ இதுக்கு முன்னாடி கொல்லிமலை யாராச்சும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்களான்னு தெரில, நான் எடுத்திருக்கேன் என்னால் முடிஞ்சதுக்கு. பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பை பை, சி யூ. இது ஒரு இறக்கம், அடுத்து இன்னொரு இறக்கம், அதுக்கடுத்து இன்னொரு இறக்கம், 3 இறக்கம். எவ்வளோ பெரிய வண்டல் இருக்குது.
ஓடு மட்டும்தான் இருக்கு. காட்டுறா எடுத்துக்கலாம். சரி புளியாம இருந்தானே அந்த இலையை பிக்கலான்னு உருப்ப குத்துச்சு. டிஃப்ரெண்டா வருதுல்ல இலை இல்ல ஆமாடா முள்ளு இருக்குடா. இங்க பாத்து வாங்க. சரி வா வா. ரெண்டாவது படிக்கட்டு முடிஞ்சு ஏங்கிருச்சா, இன்னும் அடுத்த இறங்குறதான். போ 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 ஏனுங்க போ. கோபுரம், சென்னிமலை கோபுரம். ஒரு மலையே தெரியுது. பொட்டி சுடுது. வாரியர்ஸ் வாரியர்ஸ். ஊர் பாருங்க எவ்வளோ எப்படி தெரியும். நடக்கிறனால அந்த அளவுக்கு தெளிவாக கிளியரன்ஸ் இருக்காது. கார்கிட்ட வந்தாச்சு பாருங்க. சுற்றி திரும்ப ஒரு 100 கிலோமீட்டருக்கு பக்கமாக அப்படி இங்கேருந்து தெரிகிற அளவுக்கு இருக்குது. என் காரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்ல வேலை காரு அந்தளவுக்கு ஹீட் இல்லை. சரி ஓகேங்க, இன்னைக்கு வீடியோ தான் ஸ்டார்ட் ஆஃப்லேருந்து வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாரியர்ஸ். ஓகே, இனி அடுத்து இறங்குற வீடியோ, அடுத்து எங்கே போகிற வீடியோ அதெல்லாம் நான் அப்டேட் வேணால் பண்ணுறேன். வீடியோ அப்டேட் வேணால் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதான். டாட்டா பை பை, see you வாரியர்ஸ்.